வீரதனுசூரா படம் எப்படி ப்ரோ இருக்கு? இல்ல ப்ரோ சூப்பரா இருக்கு, தரமா இருக்கு. இது விக்ரம் வந்து இது வந்து பெரிய ஹிட் கொடுக்கும். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் விக்ரம் வந்து அவரோட பழைய ஆக்டிங் வந்து இதுல தெரிஞ்சது. இந்த டைம் நல்லா ஹிட் கொடுப்பாரு, ஃபிளாப் ஆகாம இந்த டைம் நல்லா அழகா நடிச்சிருக்காரு. ப்ரோ படம்லாம் அதான் ப்ரோ, படம் செம்ம சூப்பரா இருக்கு ப்ரோ. விக்ரமோட ஆக்டிங் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, மாசா இருக்கு, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. படம் வேற மாதிரி இருந்தது. விக்ரம் ஆக்டிங் ரொம்ப சூப்பர். எல்லா படத்துல விட இந்த படத்துல வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணியிருந்தாரு. மேபி நிறைய வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஃபிளாப், இப்போ ரீசெண்டா ஒரு ஃபிளாப்லாம் கொடுத்துருந்தாரு. இந்த படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, நிறைய இது பண்ணியிருக்காரு. நல்ல ரோல் சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு படம். வந்து எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பாருங்க. படம் நல்லா இருக்கு. விக்ரம் சார் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சோ அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மரணமா இருக்கு ப்ரோ, வெயிட்டா இருக்குது. அவங்கதான் வெயிட்டே மெயின், அவங்கதான் எல்லாமே. நல்லா இருக்கு படம். விக்ரம் சார் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, படம் வந்து அக்செப்டபிள் தான். ஏன்னா அந்த பழைய இது பார்க்கும்போது இப்ப நல்லா நடிச்சிருக்காரு. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல, லாகா இருக்கு. அப்படிலாம் இல்ல. எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். அப்படிலாம் ஒருத்தர் சொல்றதை கேட்டுட்டு போய் பார்க்கலாம். இப்ப வந்து ஹீரோயினி பாத்தீங்கன்னா நம்ம அந்த ராயன் படத்துல ராயல தங்கச்சி அவங்க தான் பண்ணிருக்காங்க. இதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது ராயன் படத்துல மேபி நல்லா தான் பண்ணிருக்காரு. இது ஒன்றும் சூப்பரா இருக்கு, தரமா இதா இருக்கு. ரெண்டு பேருக்கு பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஓகே, விக்ரம் வந்து மேபி ஃபிளாப் படம் நிறைய கொடுத்திருக்காரு. இது சூப்பரா இருக்கும் ப்ரோ சொல்றேன். அப்படி நிறைய படத்துல ஒரு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாரு. பட் அதுக்கான ரெப்புடேஷன் இல்லாம இருந்தது. பட் இந்த படத்துல அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ துஷாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஆஃப்டர் ராயனுக்கு அப்புறம் சேம் இதுலயும் அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இல்ல, இந்த டைம் சூப்பரா நடிச்சிருக்காரு. அதுல வர பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த டைம் இந்த டைம் நல்லா 100% அது ஃபிளாப் ஆகாம நல்லா இருக்கும். ப்ரோ செம்மையா பண்ணிருக்காங்க ப்ரோ. அந்த படத்துல விட இந்த படத்துல வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க. படம் சரியான ஹிட் ஆக போகுது. ஓகே, ரைட். சூப்பரா பண்ணிருக்காருன்னா எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அதை பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க. எஸ் சூர்யாவும் நல்லா பண்ணிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. எஸ் சூர்யா ஆக்டிங்லாம் வர்ணமா இருக்கு. சோ எல்லாருமே ஃபேமிலியா போய் பாருங்க. நம்ம எடுத்ததை விட இப்ப கொஞ்சம் பெஸ்டாவே அவர் பண்ணிருக்காரு. சோ எல்லாம் ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி நல்லா போரா போகுதுங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அதோட கொஞ்சம் பெட்டரா வருது ப்ரோ. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வெறியா எடுத்திருக்காரு ப்ரோ. நல்ல ஆக்டிங், பயங்கரமான ஆக்டிங். அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது இன்னும் அவருக்குலாம் வயசாகலையா, அவர் பையன் வந்து படம் எடுத்தாருன்ற அளவுக்கு இருக்கு. படம்லாம் ஒர்த்து ப்ரோ. நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாரும் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம். சித்தா அண்ட் சேதுபதி ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஹிட் கொடுத்தவரு. இந்த படம் எப்படி ஹிட் கொடுத்தாருன்னா? கண்டிப்பா ரெண்டு படம் ஹிட் கொடுத்துட்டாங்க. அப்ப தேர்ட் படமும் ஹிட் தான். இந்த பட டைரக்டர் அண்ட் பாத்தீங்கன்னா சேதுபதி எல்லாம் எடுத்தவர் தான். இதுல அப்படி ஸ்கிரீன் பிளே எல்லாம் நல்லா பெட்டரா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு ப்ரோ. சத்தியமா விக்ரம் வந்து ஹிட் கொடுக்கும் அந்த படம். ஓகே, பாஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி ப்ரோ நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேபி நல்லா தான் போயிட்டு இருக்கும். நார்மலா மனுஷனா தான் வாழ்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் இது பண்ணி திரும்ப வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி நீ அதை பண்ணு இதை பண்ணு, நீ பண்ணி ஆகணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. இவரு மேபி அடாப்ட் பண்ணி எல்லாம் பண்றாரு. எஸ் ஜீரோ நல்லா பண்ணிருக்காரு. நல்லா அவர் எப்படி ரொம்ப வில்லன் மாதிரிங்களா இல்ல கம்ப்ளீட் ஒரு போலீஸ் மாதிரி பண்ணிருக்காரு? இல்ல டிஃபரெண்டா இருக்கு. பட் நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. இல்ல அவர் வந்து ரவுடின்னு சொல்றாங்க. இப்படி ஃபைட்ஸ் எல்லாமே நல்லா ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் ஃபைட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பர்சனலான ஒப்பீனியன் தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜிவி தான் மியூசிக் போட்டுருக்காரு. மியூசிக் ப்ரோ ஜிவி பிரகாஷ் பத்தி சொல்லவே தேவையில்ல ப்ரோ. எல்லா டைமே அல்டிமேட்டா தான் போடுவாரு. செம்ம பீச். குட் பேட் அக்லி கிளிப் போட்டுருக்காரு. அதே லெவலுக்கு போட்டுருக்காருன்னா இல்ல கொஞ்சம் சுமாரா தான். குட் பேட் அக்லி தலை வந்து எப்பயுமே ஆல்வேஸ் அல்டிமேட். ஆனா இதுவுமே சூப்பரா தான் இருக்கு. நான் தலை ஃபேன்றதா அப்படி சொல்லிக்கிறேன். ஆனா செம்ம சூப்பரா போட்டுருக்காரு. ஓகே, அதே சேம் தான் படம். அதே மாதிரி தான் ஃபிளாப் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பாக்குற விதம் இருக்கு. சோ வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது, ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சோ அவர் பேமே நல்லாவே இருக்கு படம். பார்க்கலாம் நீங்க. ஹீரோயினி பாத்தீங்கன்னா நம்ம ராயன் படத்துல தங்கச்சியா ரோல் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க தான் பண்றாங்க. இதுல ஹீரோயினியா நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ அந்த ராயன் படமே அவங்களுக்கு பயங்கர ஹிட்டே இருக்குல்ல. சோ அதனால இந்த படமும் பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்கு. அவங்க ரோல் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. அவங்க பேரிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. விக்ரம் இந்த படத்துக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. ஓகே, ஆஸ் யூசுவல் அவரோட ஆக்டிங் இருக்குங்களா? எப்பவுமே பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல இன்னும் நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காரு. இதுல ஜிவி தான் பாத்தீங்கன்னா ஜிவி தான் மியூசிக்கே போட்டிருக்காரு. குட் பேட் அக்லிக்கு அளவுக்கு போட்டிருக்காருங்க. ஓகே தான் வேற மாதிரி ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாட்டே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் சிங்கிளே வேற மாதிரி பண்ணிருந்தாரு. நல்லா இருக்கு. பிஜிஎம் ஓகே. ஜிவி தான் மியூசிக் போட்டிருக்காரு. குட் பேட் அக்லி அளவுக்கு போட்டிருக்காரு. அந்த ஒரு ஓகே தான். அதோட ரீசனும் அவர் அவரோட மியூசிக் எல்லாம் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா நான் அவரோட பெரிய ஃபேன் இருக்கு. ஜிவியோட பெரிய ஃபேனு. ரொம்ப பிடிக்கும் அவரை. மியூசிக்லாம் பங்காம போட்டிருக்காரு. எல்லாரும் பார்க்க வேண்டியதுதான். சுமார் தான் இல்லைங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ஓவராலா அந்த படம் எப்படி பரவாயில்லைங்களா? இல்ல ஒரு சுமார் இல்ல பரவாயில்ல. இன்னும் நிறைய மக்கள் வந்து பாப்பாங்க. செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுக்கல. அது ஒரு நியூவா தானே இருக்கு. சோ இந்த ரேக்கவே ரெண்டு படம் ஹிட். இதுவும் ஹிட் தான். அப்ப ஹட்ரிக்
செகண்ட் பார்ட் டைரக்டா வரதுனால ஏதாவது கன்ஃபியூஸ் அந்த மாதிரி ஏதாவது அப்படிலாம் இல்ல. இல்ல கொஞ்சம் கிளியரா கொடுத்துருக்காரு இல்ல அப்படிலாம் இல்ல ஒருத்தர் ஆனா ஒரு- பார்க்கலாம், நீங்க நீட்டா போய் பாக்கலாம். டிவி மியூசிக்லாம் அடிச்சு பிடிப்பா ப்ரோ, எவ்வளவு இதா ஃபேண்டாஸ்டிக்கா போடுறா அந்த மனுஷன் எல்லாம் தரமான ப்ரோ. மியூசிக்னாலே ஏன்னா இந்த குட் பேட் அக்லி அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி பரவாயில்லைங்களா? அந்த அளவு இருக்கு ப்ரோ, டஃப் கொடுக்குது இல்லையா? ஓகே ஓகே. தலைப்படத்துல அந்த அளவு இதா இருக்கு, இதுல அந்த அளவு சூப்பரா இருக்கும். ஜிவி சொல்லவா முடியும்? ஆஸ் யூஷுவல் அவரோட எஃபர்ட்ஸ்ல நல்லாவே தெரியுது. விக்ரம்னா அந்த வெயிட்டை குறைச்சி பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஸோ இதுலயே அந்த எஃபர்ட் நல்லா இருக்கு. ஸோ இந்த படம் வந்து நிஜமாலுமே விக்ரம்க்கு ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும். போட்டிருக்காருங்களா? ஐயோ அவர் சொல்லவே தேவையில்ல, ஜிவி சும்மாவே போடுவாரு. இதுல நல்லா ஹைலைட்டா நல்லா போட்டுருக்காரு. ஓவராலா படம் எப்படி வருதுங்களா? இல்ல Worth, 100% worth. ஓகே ரைட் ஓகே. எப்படி ஏதாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் படம் போக போக இன்னும் சூப்பரா இருக்கும். அத வந்து நான் சொல்லி தெரியணும்னு இல்ல, படம் பார்த்தாவே நீங்க அழகா புரிஞ்சுக்குவீங்க. ஓவராலா படம் வருதுங்களா? இல்ல ஃபிளாப்? ஒர்த். எல்லாருமே போய் ஃபேமிலியோட அழகா பார்க்கலாம். செகண்ட் பார்ட் புதுசா தான் இருக்கு, நம்ம பாக்குறதுக்கு வந்து செம சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இன்னும் சூப்பரா இருக்கும். பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிரும். ஓகே ப்ரோ. இதுல எஸ்.ஏ. சூர்யா நடிச்சிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா சார் சொல்லவே தேவையில்ல, செம்ம சூப்பரா பண்ணி நடிச்சிருக்காரு. நெகட்டிவ் கலந்த பாசிட்டிவான ரோல் நடிச்சிருக்காரு. செம்ம சூப்பரா பண்ணிருக்காரு. சரியான ஹிட் ஆக போகுது. விக்ரம் வந்து ஹிட் கொடுத்த நாள் ஆயிடுச்சு. ஓகே. இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆயிரும். வீர தீர சோழன் எஸ்.ஏ. சூர்யா வந்து ஒரு போலீஸா பண்ணிருக்காரு. அவர் போலீஸா இல்ல வில்லனா இதுல? அவர் ரெண்டுமே தான் ஆ, ரெண்டுமே தான் ரெண்டுமே பெஸ்ட் அவர் கொடுத்துருக்காரு. ஓகே ரைட் ப்ரோ. இது எப்படி ஓவராலா படம் எப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பாக்குற மாதிரி இருக்குங்களா? இல்ல ஓரளவுக்கு நம்ம ஃபேமிலியா பார்க்கலாம். அதை விட கொஞ்சம் பெஸ்ட் வரணும்னா பசங்களோட போனா வெயிட்டா இருக்கும். ரைட்டா இருக்கும். ஒர்த்து தான் படம். worth. நல்லா பூச்சியாவே இருக்கு படம், நல்லா பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில ஒன் டைம் தான் வாட்சப்ல அந்த அளவுக்கு இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அவங்கவுங்க வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சா அப்படிதான் படம் நல்லா இருக்குன்னு. எந்த படமே வந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும். சோ நம்ம மைண்ட் செட் இருக்கணும். சோ இது கரெக்டா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பாக்குறவங்க வந்து அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. விஜய் நல்லா இருக்காங்க, தளபதி தலை நல்லா இருக்காரு. சோ இவரும் வந்து ஆரம்பத்துல இருந்தே நிறைய கேரக்டர் நடிச்சிருக்காரு. சோ இந்த படமும் நல்லா ஹிட் ஆகும். சோ எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம். சப்போர்ட் நல்லா மேட்ச் ஆயிருக்கு. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. இந்த சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸ் இதெல்லாம் நல்லா போட்டாங்க. பிஜிஎம்ஸும் நல்லா தான் இருக்கு. ஸோ ஓவராலே படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஜிவி சொல்லவே தேவை, நல்லா தான். பிஜிஎம்ஸ் எப்பயுமே நல்லா இருக்கும். இதுலயும் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி லேக் அந்த மாதிரி ஏதாவது லேக் எல்லாம் பெருசா இல்ல. பட் ஆனா நம்ம இந்த ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி பாக்குற, ஒரு டான்ஸ் ஸ்டோரி பாக்குற மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். சோ நான் ஓவரால் சொல்லி இங்க ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் மூவி நல்லா இருக்கும். இப்ப நம்ம எஸ்.ஏ. சூர்யா பாத்தீங்கன்னா இதுல போலீஸ்னு தெரியும். ஆனா அவர் இதுல வில்லனா இல்ல ஒரு நெகட்டிவ் ரோலா பண்ணிருக்காருன்னா ஒரு பாசிட்டிவ் அந்த மாதிரி பண்ணிருக்காரு. ப்ரோ அதை வந்து நான் இப்ப ரிவீல் பண்ணக்கூடாது. எல்லாம் எல்லாம் பார்க்க போறீங்க இப்ப படத்தை. இருந்தாலும் சொல்றேன், பயங்கரமான ஆக்டிங் போட்டிருக்காரு. பார்க்க வேண்டியதுதான். நெகட்டிவ் ரோல் தான் பண்ணிருக்காரு. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. எல்லாரும் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் இல்ல, சியான் விக்ரம் நடிச்சாலே போதும், செம்மையா நடிப்பாங்க. ஓகே ஓகே. சாங்ஸ் வந்து ஜிவி போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. ஜிவி ரொம்ப பிடிச்சி. இதுல எப்படி ப்ரோ யூஷுவல் கான்செப்டா இல்ல ஒரு டிஃபரெண்டா ஏதாவது ஸ்டோரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க? டிஃப்ரெண்டாவும் இருக்கு, யூஸ்வலாவும் இருக்கு. இது கூட நிறைய இது வந்திருக்கு. வித்தியாசமா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஓகே ரைட் ப்ரோ. இதுல எப்படி ப்ரோ எல்லாருமே இவங்க கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாமே கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க? கரெக்டா பண்ணிருக்காங்க. ஓகே ரைட். ஓவராலா படம் எப்படி ப்ரோ வருதுங்களா இல்ல ஃபிளாப் ஆகுங்களா? இல்ல ப்ரோ, ஒர்த்தா இருக்கும். இப்பதான் ஃபிளாப் இல்லையா, சூப்பரா ஒர்த்தா இருக்கும். ஜிவி மியூசிக் இது ராயன் ஹீரோனி பயங்கரமா இருக்கு. நீங்க பார்த்து பாருங்க, சூப்பரா இருக்கும்.